ஹலோ பப்பாளிஸ், ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி. எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, எள், 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் சின்ன கட்டி, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை நான் உருவிட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவி நல்லா ஃபேன் காற்றுல வளர வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம சட்டியை காய வச்சு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்கலாம். பெருங்காயம் பொடியாக போடுறத விட வறுத்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ பெருங்காயத்தை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இப்போ நான் 10 பல் பூண்டு, அதாவது அதை உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு லைட்டாக 2 தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக பொரியும். அதனால் 10 பல் பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக பூண்டை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படம் இல்லை, இல்லாட்டினா உள்ளே எல்லாம் வேகாமல் இருக்கும், உள்ளே பொரியாமல் இருக்கும். அதனால் இடிச்சிட்டு போட்டால் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் நான் காஞ்ச மிளகா எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் இருந்தால் வடிச்சிட்டு கடலைப்பருப்பை 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன், 2.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பை விட உளுந்து நிறையா தான் போடணும் பொடிக்கு. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ கடலைப்பருப்பை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை நம்ம வறுக்கலாம். உளுந்தம்பருப்பையும் நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வாசனை வரணும் வறுக்கையில். அப்போ தான் அது நல்லா வறுத்துருக்கு பொரிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வாசனை வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு வேர்க்கடலை போடுறா இருந்தாலும் போடலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை தான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் பொட்டுக்கடலை போட்டு, அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தையும் அதோடய சேர்த்து நான் அதை வறுத்துக்கிறேன். நல்லா மிளகு சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வெள்ளை எள்ளும் நல்லா வறுத்தோடனே கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் மொறுன்னு வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு, இதுக்கு இந்த பொடிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சா இட்லி, தோசைக்கு நம்ம எண்ணெய், நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.